இங்கே சாப்பாடு எடுத்துட்டு போறாங்க. கோமதி பேச்சையும் கேட்காம சாப்பாடுலாம் குடுத்துட்டு வீட்டுக்கு போனா, அங்க அவங்க அம்மா வந்துட்டு எதுவுமே இல்லாம சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. இத பார்த்து தங்கமயிலுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. சொல்லியிருந்தா நான் எப்படியாவது சாப்பாடு எடுத்துட்டு வந்திருப்பேன்லாமான்னு சொல்ல, இங்க குடிக்க கஞ்சி இல்லனாலும் அங்க வந்து என்னைக்கும் நிக்கக்கூடாதுடி. அதுதாண்டி இருக்கிறதுலே பெரிய அவமானம்னு சொல்றாங்க. இங்க பாக்கியமும் எப்படியாவது அந்த வீட்ல உனக்குன்னு ஒரு தனி இடத்த பிடிச்சுக்கோ. அப்பதான் உனக்கும் நல்லதுன்னு சொல்ல, எப்படா ஒரு ஒரு பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறதுன்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த வீட்ல எனக்குன்னு தனி இடத்த நான் என்னம்மா பிடிக்கிறதுன்னு சொல்ல, முதல்ல உன் அத்தையும் மாமாவையும் கைக்குள்ள போட்டுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அத்தைக்கு தான் என்னை பிடிக்கிறதே இல்லையே, அவங்க தான் என்னை எதுக்கு எடுத்தாலும் திட்டிகிட்டே இருக்காங்களேன்னு சொல்ல, அந்த வீட்டில் தனியா கூட்டணி வேற நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. யாரு என்ன கூட்டணி வேணாலும் வச்சுட்டு போகட்டும்டி, அந்த வீட்டில் முதல்ல யாரு என்ன சொல்றாங்களோ அதை மற்றவங்க யார் கேட்குறாங்கன்றது உனக்கு தெரியும்லன்னு சொல்ல, ஆமா அந்த வீட்டில் மாமா தான் எல்லாருக்கும் எல்லாம், அவர் சொல்றதை யாரும் எந்தெங்குமே எந்த பேச்சையும் தட்ட மாட்டாங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்டு எங்க தங்கமயில வந்துட்டு, அப்புறம் என்ன உன் மாமா தான் உன் கைக்குள்ள போட்டுக்கோ, அவர் இப்போ நீ சொல்றத கேட்டு தானே நடந்துக்கிறாரு, இனிமே நீ சொல்றதை கேட்டு அவர் நடக்கிற அளவுக்கு நீ மாத்தணும் அப்படின்னு சொல்ல, நீ தங்கமேல அந்த யோசனையில இருக்காங்க. வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா திரும்பவும் எங்க மீனா ராஜி இவங்க 2 பேரும் சேர்ந்து தங்கமேல சரியா கலாய்ச்சி விட்டுறாங்க. இதனால தங்கமேல் ரொம்ப ஃபீல் ஆயிட்டு உள்ள போக, அங்க வந்து கோமதி வந்து சமையல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இல்லத்த நானே சமைக்கிறேன்னு சொல்ல, நீ கல்யாணம் ஆயிட்டு வந்த புதுசுல ஏதோ சமைக்க ஆசைப்பட்டேன்னு சொல்லி சமைக்க விட்டேன், இப்போ தினமும் நீயே சமைச்சிட்டு இருந்தா நான் எதுக்கு வீட்டில் நானே பார்த்துக்கிறேன், நீ போய் காத்தாட உட்காருமா போமா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட, இங்க தங்கவேல் என்னால் வேலையெல்லாம் பார்க்காம இருக்க முடியாது நானே பார்க்குறேன் சொல்றாங்க. நீ வேணாமா மயிலே நான் பார்த்துக்கிறேன் நீ போ அப்படின்னு சொல்லி கோமதி பேசி அனுப்பிவிட, இங்க தங்கவேல் ரொம்ப சோகத்தோட வெளியில வந்து உட்கார்ந்துருக்காங்க. அப்போ இங்க வந்து மீனாவும் ராஜியும் வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. என்ன ராஜி, இன்னைக்கு புயல் காத்து இந்த பக்கமா அடிக்குது அப்படின்னு சொல்ல, என்னை தானே சொல்றீங்க அப்படின்னு எங்க தங்கமேல் கேட்க, பின்ன என்னங்க எப்பயுமே கிச்சன்ல இருக்கீங்க, எங்க கூட வந்து கொஞ்ச நேரம் கூட பேசிட்டு இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி இங்க மீனா கேட்குறாங்க. இங்க அதுக்கு தங்கமேலும் என்னால் வேலை பார்க்காம இருக்க முடியாதுங்க, அப்போதுலேருந்து வீட்டு வேலை பார்த்து எனக்கு அதுவே பழக்கமாக போயிடுச்சு, சும்மா உட்காரனா கூட என்னால் முடியாதுங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க, நாங்களாம் எப்படா எங்களுக்கு நேரம் கிடைக்கும், எப்போ உட்காந்து கதை பேசலாம் டைம் பாஸ் பண்ணலாம்னு பார்த்துட்ருக்கோம், நீங்கள் என்னடானா வேலை பார்க்குறதுலையே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தாங்க இருக்கீங்கன்னு சொல்ல, இங்கே தங்கமேல் வந்து இவங்க பேசுகிறத கேட்டுட்டு அமைதியாகவும் முகத்தை சோகமாகவும் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போதான் மீனாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. சரி ஆஃபீஸ்லேருந்து தான் கால் வருது போல், இப்போ தான் அவங்க ஏதோ ஒரு ஃபைலை வந்துட்டு செக் பண்ணி அனுப்ப சொன்னாங்க, நான் போய் அது என்னன்னு பார்த்துட்டு வரேன் ராஜி நீ பேசிக்கிட்டுன்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. இங்கே ராஜி தான் வந்துட்டு தங்கமேல் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா. அடுத்த தங்கமேல் வந்துட்டு எனக்கும் சின்ன ஒர்க் இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. இங்கே அரசி வேற கூப்பிடுறான். அரசிக்கு ஏதோ டவுட் இருக்கான், அவளுக்காவது டியூஷன் சொல்லி கொடுக்குறேன், என்னை தான் இங்கே டியூஷனை வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களே, சரி நான் போய் அவள்கிட்டையாவது ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கேன், அவளுக்கு தெரியாததை சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இங்கே அரசி கூப்பிட்ட உடனேயே ராஜி கிளம்பி போக, என்ன இவங்க என் கூட பேசிகிட்டு இருந்தவங்க அவங்களுக்கு என்னை பிடிக்கலையா, இல்லை வேணும்னு கிளம்பி போகிறாங்களா, உண்மையிலே வேலை இருக்கா அப்படின்ற மாதிரியான யோசனையில எங்கள் தங்கமேலும் உட்காந்துட்டு இருக்காங்க. உள்ள ரூமுக்கு போயிடுறாங்க 2 பேருமே அவங்களோட வேலையை பார்க்கறதுக்கு. இங்கே கிச்சனில் வேற கோமதி வந்து சமைச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து தான் இங்கே தான் வந்து ஒருத்தர் வந்து நின்றுட்டு இருக்காரு. என்னது அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே கதிர்ன்றது அது யாரு அப்படின்னு கேட்குறாங்க. அவருக்கு தான் தபால் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. தபாலா யாரு போட்டிருப்பா என்னன்னு தெரியலையேன்னு சொல்ல, அவங்க வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்ல, சரி நீங்கள் சைன் பண்ணி வாங்கிக்கிடுங்கன்னு சொன்னதுமே எங்கள் தங்கமயில் தான் போயிட்டு சைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கதிருக்கு வந்த அந்த லெட்டரை வந்து வாங்கிட்டு வராங்க. அப்படி என்ன இருக்குது நம்ம பிரித்து பார்த்தா என்ன அப்படின்னு நினச்சேன். எங்கள் தங்கமயில வந்துட்டு அதை பிரித்து பார்க்குறாங்க. அதில் வந்துட்டு ஐஏஎஸ் அகாடமி அப்படின்னு போட்டு வந்திருக்கு. என்ன இது, ஆமாம் கலெக்டர் மாமா சொன்ன மாதிரி இங்கே கதிர் வந்து கலெக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தாரு, பின்ன எதுக்கும் இது ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துருப்பார் போல், அதுக்கு தான் சேர சொல்லி அனுப்பியிருக்காங்களா என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தேகத்தில் பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே தங்கமயிலும் ஏற்கனவே +2 முடிச்சதுனால ஓரளவு அதை படித்து புரிஞ்சுக்கிறாங்க. ஒழுங்காக படிக்க தெரியலனாலும் ஓகே அப்படின்ற அளவுக்கு படிக்கிறாங்க. அதே போல் அது தமிழ் இங்கிலீஷ் 2மே கலந்துருக்கு. பின்பக்கம் திருப்பி பார்த்தா தமிழில் இருக்குது. அதான் நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் இந்த இருக்கே, பின்ன இதுக்கு நம்ம இங்கிலீஷில் படித்து கஷ்டப்பட்டுட்டுன்னு நினச்சிட்டு இதை வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது என்னென்னா, இங்கே வந்து ஏற்கனவே இங்கே கதிர் வந்து நல்லாவே படிச்சுட்டு இருக்க ஒரு பையன் இப்போ வேலைக்கு வேற போயிட்டுருக்காரு. இந்த நேரத்தில் தான் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு ஐஏஎஸ் அகாடமிக் கிளாஸ் சேரணும் அப்படின்றதுக்காக ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்பி விட்டுருக்காங்க. அவங்களும் வந்து இங்கே வந்து சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே கதிருக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இதை பார்த்ததுமே இங்கே தங்கமயில் யோசிக்கிறாங்க, கதிருக்கு இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு, அதுவும் அந்த கிளாஸில் சேர்றதுக்காக இப்போவே வந்து அவங்க நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இதை அவர் பார்த்தாருன்னா கண்டிப்பாக கிளாஸ் போகணும் பாரு, பணம் வேணும் பாரு, இப்போ இங்கே படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கும்போதே நம்மளை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டாரு, அன்னின்ற ஒரு மதிப்பு மரியாதை இருக்க மாட்டுது, நம்ம கிட்ட வந்து எகத்தாளமாக பேசிக்கிட்டு இருக்காரு, இதில் இவர் நல்லா படித்து பாஸ் பண்ணி கலெக்டர் ஆகிட்டார்னா அப்புறம் நம்மளை ஏர் எடுத்து கூட பார்க்கவே மாட்டார், அப்படியெல்லாம் நான் இந்த வீட்டில் இருந்துட்டு அவரை முன்னேற
கதிரை விட்டுருவேனா என்ன அப்படின்னு நினைச்ச இங்க தங்கமயில் உடனே யோசிக்கிறாங்க. இது அவர் கைக்கு போனாதானே, இவர் கைக்கு போனாதானே அவர் அந்த கிளாஸ்க்கு போக முடியும். பேசாம இது இந்த வருஷத்துக்கான இது இந்த வருஷத்தை விட்டுட்டா இதை இனிமே அடுத்த வருஷம் தான் அவரால் அப்ளை பண்ணவும் முடியும். இந்த வருஷத்துக்கு வரலன்னு நினைச்சிட்டே அவர் இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு நினைச்ச இங்க தங்கமயில் உடனே அதை யாருக்கும் தெரியாம தன்னுடைய ரூம்க்கு எடுத்துட்டு போயிடுறாங்க. என்ன பண்ணலாம், இது யார் கண்ணுக்கும் படவே விடக்கூடாது நினைச்சு இங்க தங்கமயில் பேசாம இதை கிழிச்சு போட்டுடலாம், அப்பதான் யாருக்கும் தெரியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இங்க ராஜியும் வீட்டுக்குள்ள இருக்கிறதுனால யாருக்கும் எதுவுமே தெரியல. அதே போல இங்க வீட்டுக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு, அதாவது படிச்சு முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு வராங்க. வந்த கையோட ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு திரும்பவும் கிளம்பி வேலைக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. கதிரும் வந்துட்டு சொல்லிட்டு போறாங்க ராஜிகிட்ட, நான் போயிட்டு வரேன், இன்னைக்கு ஏதாவது தபால் வந்தா வாங்கி வை, முக்கியமானதுன்னு சொல்ல, சரி கதிர் நான் வாங்கி வைக்கிறேன்னு சொல்றாங்க எங்க ராஜி. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த தங்கமயில், அது இனிமே வந்தா தானே, உனக்கு இப்போதைக்கு வராது, அது வரப்போறதும் கிடையாது, நாளைக்கு இல்லைன்னா நாளை மறுநாள் தான் லாஸ்ட் டேட் நீ சேர்றதுக்கு, நீ போய் அங்க சேரவும் முடியாது, சம்பாதிக்கிறோன்ற திமிர்ல தானே என்கிட்ட இந்த மாதிரி எகத்தாளமா பேசிக்கிட்டு இருக்க, உன் பொண்டாட்டிக்கு நான் மரியாதை கொடுக்கணும், உனக்கும் மரியாதை கொடுக்கணுமா, இனிமே எப்படி நீ இந்த வீட்டில் நல்லா இருக்க போறேன்றதை நானும் பார்க்க தானே போறேன், மாமா கிட்ட இனிமே எப்போதும் திட்டு மட்டும்தான் வாங்க போறேன், உன்னால எப்படி ஐஏஎஸ் கிளாஸ்ல சேர முடியுன்றதை நானும் பார்க்குறேன்ற மாதிரி இங்கே தங்கமயில் யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே வந்த விஷயத்த சொல்லிட்டு கதிரும் கிளம்பி போக இங்கே தங்கமயில் ஒரே யோசனையில் இருக்காங்க. அப்பாடான்ற ஒரு சந்தோஷமும் இருக்கு. இங்கே வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர மீனா கேட்குறாங்க மயில் கிட்ட, என்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப டல்லாண்டிங்க, இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க, என்ன கிச்சனுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரின்னு அதுக்கப்புறமா இங்கே மீனா ராஜி தங்கமயில்னு சொல்லி எல்லாருமே கதை பேசிக்கிட்டு இருக்கா. அரசியும் படிச்சு முடிச்சுட்டு வந்துடுறாங்க. ஆமா அரசி, உனக்கும் கூட ஏதோ தபால் வரணும்ல, இப்போதான் ராஜி கதிர் என்கிட்ட சொல்லிட்டு போனா அப்படின்னு சொல்ல, ஆமா நீ அப்பதானே என்னையும் கதிரையும் ரெண்டு பேரையும் சேர்த்து ஐஏஎஸ் ஆக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருக்காரு. அண்ணன் கூட ஓரளவு படிக்கும், ஆனால் எனக்கு தான் அண்ணி சுத்தமாக மண்டையில் ஏற மாட்டுது, இதில் ஐஏஎஸ் கிளாஸ் வேற நான் போகணுமா, இப்போ இதையே என்னால் மைண்டில் ஏற்ற முடியல, அதையும் வேற நான் படிக்கணுமா, படித்து முடிச்சுட்டு கிளாஸ் லீவில் போய்க்கிறேன்னு சொன்னாலும் கேட்கவே மாட்டாரு, நீ இப்போவே போய் இப்போலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுன்னு சொல்லிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு எங்கள் தங்கமயில், அப்படி யார் அரசி, நீ பேசாமல் கலெக்டர் ஆகிடு, ஆனால் கதிரால் ஆக முடியாதே அப்படின்னு சொல்ல, ஏன் இப்போ நீங்கள் கதிரை பற்றி பேசுகிறீங்க, கதிரால் ஏன் ஆக முடியாதுன்னு எங்கள் ராஜி கோவப்படுறாங்க. இதை கேட்ட மயில் உடனே சொல்கிறாங்க, இல்லை ராஜி நான் வேணும்னு சொல்லலை, அவர் இப்போ காலேஜ் படிச்சுட்டு அதே நேரம் இங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு சம்பாதிக்கணுன்ற ஒரு இதில் இருந்துட்டுருக்காரு, இதில் எப்படி அவரால் கிளாஸ் போக முடியும்னு சொல்ல, அதெல்லாம் அவரால் முடியுங்க, கிளாஸ் என்ன இங்கே பக்கத்தில் இருக்குது, இங்கே இப்போ முடித்த கையோட அவங்க வேறு ஊருக்கு போகணும், அங்கே போய் தான் அங்கே கிளாஸ் அட்டன் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் இங்கே வேலை பார்க்குற இடத்துல இவங்களுக்கு பர்மிஷனும் கொடுத்துட்டாங்க, வாரம் வாரம் கூட வேலை பார்த்துக்கலாம், அப்படி இல்லையா வாரம் வாரம் கூட இவங்களுக்கு அந்த வேலை கிடைச்சாலும் கூட போதும், அதில் வர வருமானமே போதுங்க எங்களுக்கு அப்படின்னு எங்கள் ராஜி சொல்கிறாங்க. இதை கேட்ட மயிலும், ஓ அப்படியா, சரி சரின்ற மாதிரி இருந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அந்த கிளாஸ் போகிறதுக்கான வாய்ப்பே அமைய போகிறதில்ல அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க இங்கே தங்கமயிலும். இப்போ ரெண்டு பேருமே மாறி மாறி அப்ளிகேஷன் போட்டதுனால என்ன ஆகுதுன்னா, முதல் நாள் கதிருக்கு வந்தது, அடுத்த நாள் அரசிக்கு வருது. அரசிக்கு வந்த உடனேயே எங்கள் பாண்டியன் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பார்த்தில்ல அரசி, உனக்கு இப்போ கிளாஸ் போகிறதுக்கான எல்லா ஃபார்மும் ரெடி பண்ணி சூப்பராக சீக்கிரம் வந்துடுச்சு, கண்டிப்பாக நீ அந்த கிளாஸ் போகிற, அட்டன் பண்ணுற, நல்லா படிக்கிற, அவ்வளோதான், இதை மிஸ் பண்ணிட்டேன்னா நான் அடுத்த வருஷம் தாண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா நான் போகிறேன் அப்படின்னு சொல்ல, ஆமாம் கதிரும் தானே போட்டான் அப்படின்னு சொல்ல, ஆமாப்பா அண்ணன் எனக்கு முன்னாடியே போட்டுடுச்சே, அண்ணனுக்கு ஏன் இன்னும் வரலன்னு எனக்கு தெரியவே இல்லைன்னு சொல்ல, அவன் போட்டிருக்கவே மாட்டான் வேலை டென்ஷனில், இல்லைன்னா அவனுக்கு அதில் விருப்பமே இல்லாமல் கூட இருந்திருக்கும் எங்கள் பாண்டியன் சத்தம் போடுறாங்க. கதிரையும் கூப்பிடுறாங்க. கதிரை கூப்பிட்டு, இங்கே கதிர்கிட்ட நேராக பேசலைனாலும் ஜாட மாடையாக பேச இங்கே பழனிவேல் சொல்கிறாங்க, ஏமாச்சான் அவன் இங்கே தானே நிற்கிறான், அவன்கிட்ட நேராகவே பேசுங்களேன்னு சொல்ல, யார்கிட்டையும் எனக்கு நேராக பேச விருப்பம் இல்லைடா, என் பொண்ணு மாதிரி வருமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அரசியை பாராட்டி பேசுகிறாங்க. இங்கே கதிருக்கு ரொம்பவே ஒரு டென்ஷன் ஆகுது, நம்மளும் தான் போட்டோம் நமக்கு ஏன் வரல அப்படின்ற மாதிரியான யோசனையில் இருந்துகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து எங்கள் தங்கமயில் வர எங்கள் கதிரை திட்டினதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு நின்றுட்டு இருக்காங்க. நீ பழனிவேல் எங்கள் கதிர்கிட்ட கேட்குறாங்க, என்ன கதிர் உன்னை எல்லாரும் திட்டுறாங்க, நீ பதில் பேசாமல் நின்றுட்டு இருக்க, நீ போட்ட தானேன்னு சொல்ல, நான் போட்டேன் மாமா இன்னும் வரல ஏன்னு தெரியலைன்னு சொல்ல, சரி அந்த போஸ்ட்மேனுக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்டு பாருன்னு சொல்ல, என்ன இவங்க போஸ்ட்மேனுக்கெல்லாம் ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு ரொம்ப பதட்டப்பட்டு நின்றுட்டு இருக்காங்க இங்கே தங்கமயிலும். உடனே பழனிவேல் சொன்னதை கேட்டு கதிரும் போஸ்ட்மேனுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி விவரத்தை கேட்குறாங்க. அது நேற்றே வந்துடுச்சு சார், உங்கள் வீட்டில் தான் கொண்டு கொடுத்துட்டு வந்தேன்னு சொல்ல, எங்கள் வீட்லையா, அப்படி கொடுத்துருந்தா என்கிட்ட கொடுத்துருப்பாங்களே, யாரும் கொடுக்கலன்னு சொல்ல, இல்லை சார் உங்கள் அண்ணின்னு சொல்லி தான் என்கிட்ட சைன் பண்ணி வாங்கினாங்கன்னு சொல்ல, சைன் பண்ணியிருக்காங்களா, யார் என்னன்னு கேட்க, இதில் சைனில் தங்கமயில்னு போட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட கதிர் ரொம்ப ஷாக்காகி இங்கே தங்கமயில் அண்ணியை பார்க்குறாங்க. ஃபோனை வச்ச கையோட, எதுக்கு நீ என்கிட்ட நீங்கள் எனக்கு தபாலை கொடுக்கலன்னு சொல்ல, ஓ உங்களுக்கு வந்ததா, நான் மறந்தே போயிட்டேன் அப்படின்னு சமாளிக்கிறாங்க. ஆமா
எங்க இதுன்னு சொல்லி கேட்குறாங்க. எங்க வச்சேன்னு தெரியலையே தம்பி, நான் தேடி பார்க்குறேன்னு சொல்லிட்டு போக, ஏங்க வீட்டுக்கு ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா அதை மற்றவங்க கிட்ட கொடுக்க மாட்டீங்களா? கொடுக்கணுன்ற ஒரு நினப்பு கூட உங்களுக்கு இருக்காதா? எல்லாத்துக்கும் வியாக்கணமா பேசுறீங்க, இதில் மட்டும் இருக்குங்க அப்படி கோட்டை விட்டு நின்றுட்டு இருக்கீங்க நீங்க மீனா கேட்குறாங்க. அது எவ்வளோ முக்கியமானது, அதில் எப்போ டைமிங் எப்போ போகணுன்ற மாதிரியெல்லாம் போட்டிருக்கும்ல, எங்கே வச்சிங்க முதல்ல அதை போய் தேடி பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதை தான் ஏற்கனவே கிழிச்சு போட்டுட்டோமே, இப்போ எல்லாரும் நம்மக்கிட்ட கேட்குறாங்க, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன தங்கமேலு ரொம்ப பதட்டத்தோட ஓடுறாங்க. உள்ளே போய் தேடுற மாதிரியே ஆக்ட் பண்ணுறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த மீனாவும் வெளியில் குப்பை அப்படி இப்படின்னு எல்லா இடங்களையும் தேட வெளியில் வந்து அந்த டஸ்ட்பின் பாக்ஸில் வந்துட்டு கிழிச்சு போட்டிருக்கதை நல்லாவே தெரியுது. அதில் சில துகள்கள் மட்டும் கிடைக்க அதை எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க. கதிர் இதுதானே கதிர் அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் நீ யாரை நீ கிழிச்சதுன்னு தெரியலையேன்னு சொல்ல, வேற யாரும் கிழிச்சிருப்பா, யார் வாங்கினாங்களோ அவங்க தான் இதை கிழிச்சிருக்கணும்னு சொல்ல, இங்கே உடனே தங்கமேல் சொல்கிறாங்க, நான் இதுக்குங்க கிழிக்க போகிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே உடனே பாண்டியன் சொல்கிறாங்க, என்னப்பா எவ்வளோ முக்கியமான விஷயம், அதை போய் வீட்டில் சொல்கிறதுக்கு மறந்துருக்க, அதை நீ தானே வாங்கின, பின்ன எப்படி மறக்கும், சரி மறந்துட்டேன் அதை விட்டுறலாம், எதுக்கு கிழிச்ச அப்படின்னு கேட்குறாங்க. அது இல்லை மாமா அப்படின்னு எழுதிட்டு இருக்க, என்ன மயிலினி அப்படின்னு சரவணனும் எங்கள் மயில் கிட்ட கோவப்பட்டு பேசுகிறாங்க. இங்கே உடனே கதை சொல்கிறாங்க, பரவாயில்ல இருக்கட்டும், இது சின்ன பேப்பர் தானே, ஆனால் இதில் தான் இந்த பாதியில் போட்டிருக்காங்களே, இதை பார்த்தாலே தெரிஞ்சிடும் எப்போ ஜாயின் பண்ணுறதுன்னு, நான் பார்த்துக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு எங்கள் கதிர் வந்துட்டு, பரவாயில்ல நல்ல வேலை இன்னைக்காவது என் கைக்கு கிடைச்சிது, இல்லைன்னா நான் இதை மிஸ் பண்ணியிருப்பேன், நாளை மறுநாள் ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் பாண்டியன் ரொம்ப சந்தோஷப்பட, இனிமேலாவது கரெக்ட் டைமுக்கு கிளாஸ் அட்டன் பண்ணி நல்லா படிக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியன் கிளம்பி போயிடுறாங்க. இங்கே உடனே கோமதி கேட்குறாங்க, நீ வேணும்னே பண்ணுற மாதிரி தான் இருக்கு தங்கமல்னு சொல்ல, அத்தை இதை யாரும் வேணும்னு கிழிப்பாங்களா அப்படின்னு கேட்க, அதை தான் நானும் கேட்குறேன், இதை யாரும் வேணும்னு கிழிப்பாங்களா, நீ இப்படி செஞ்சிருக்கன்னா அப்போ அவன் மேலே இருக்கிற கோபத்தினாலையா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு என்னத்த கதிர் தம்பி மேலே கோவம் இருக்க போகுதுன்னு சொல்ல, இதை கேட்டுட்டு இருந்த கதிர் வந்துட்டு, இந்த வீட்டில் என்னை வச்சு யாரும் பிரச்சனைலாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், அதான் கிடைச்சிருச்சுல, நான் இனிமேல் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன், இந்த பிரச்சனையத்தோட விடுங்கன்னு சொல்லிட்டு கதிரும் உள்ள போயிடுறாங்க. ஆனால் ராஜி இதை விடுற மாதிரி இல்லை, நேராக இங்கே வந்துட்டு வராங்க தங்கமயில் பக்கத்தில். இங்கே பாருங்கக்கா, இங்கே ஏற்கனவே நீங்கள் பண்ணுற ஒரு சில விஷயங்களால தான் இங்கே பிரச்சனைகளே ஆரம்பிச்சிட்டு இருக்கு, பேசாமல் நீங்கள் அமைதியாக இருங்க, இந்த மாதிரி யாருக்கும் தெரியாமல் எந்த வேலையும் செய்யாதீங்க, இதை நீங்கள் வேணும்னு தான் கிழிச்சிருக்கீங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி ராஜி திட்டிட்டு போகிறாங்க. கடைசியில் இங்கே தங்கமேல் தான் அசிங்கப்பட்டு நின்றுட்டு இருக்காங்க. கதிரோட முன்னேற்றத்தை தடுக்கணும், அவனை எப்படி கிளாஸ் போக விடக்கூடாது, இவன் இப்படியே இருந்து இதே வீட்டில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க தங்கமேலுக்கு இது பெரிய ஒரு இடியாக தான் இருக்கா. அவங்க படிக்கலைன்றதுக்காக படிக்கிறவங்களையும் கெடுக்கணும்னு நினைக்கிறதான் எங்கள் தங்கமேல். கண்டிப்பாக இந்த உண்மை வந்து தெரிய வர போகிறப்போ அசிங்கப்பட்டு நிற்க தான் போகிறாங்க. அவங்களோட படிப்பு விஷயத்தை பற்றி கண்டிப்பாக வீட்டில் உள்ளவங்களும் தெரிஞ்சுக்க தான் போகிறாங்க.